சிம்மராசி சிம்மராசின்னு சொல்லும் போதே நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ்ல போட்டிருப்பீங்க. நான் காட்டுக்கே ராஜா, கர்ஜிக்கிறது, எல்லா இடத்துலையும் அதிகாரத்தை எதிர்பார்க்குறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சீக்ரெட்ஸாக உள்ள ரகசிய பாயிண்ட்ஸ், இந்த மன உளைச்சல் சிம்மராசிக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் விஷயம் மதிப்பு குறைவு, அதிகாரம் கையை விட்டு போறது, காதல்ல தோல்வியை சந்திச்சது, உறவுகளோட அதுலயும் மெயினா தந்தை கிட்ட அவமானப்பட்டது, ஈகோ காயம், பிறரோட முன்னேற்றம், இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த சிம்மராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லா இடத்துலையும் சிம்மராசியை வேற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த மன உளைச்சல் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து தனக்குள்ளே நிறைய குழப்பம் நிறைஞ்சவங்க சிம்மராசி. சிங்கம் திரும்ப எப்படா உட்கார்ந்து கர்ஜிக்கும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பேக்கிங் ஃபார்ம் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிற மன உளைச்சல் இவங்கள்த என்ன செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ குமுறிக்கிட்டு இருப்பாங்க. உச்சக்கட்ட இரிட்டேஷனோட உச்சமாக முகம் இருக்கும். அதிகப்படியான விஷயங்களுக்காக ரொம்ப காலம் எஃபெக்ட் போடக்கூடியவங்க, எஃபெக்ட் போட்டாங்கன்னா சூப்பராக கிடைக்கும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சனி தசை, ரெண்டாவது வந்து செவ்வாய் தசை, இவங்க காலவாரி விடுறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள். அப்போ அவங்க நிற்கிற பாவங்களை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த விஷயத்துல எங்க எப்படி இருக்கணும்ன்றத சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பதவிகளும் சரி காதலும் சரி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஆனால் நீங்க உங்க ஆளுமையை காட்டாம இருந்தீங்கன்னா அந்த காதல் நிலைச்சிருக்கும். இல்லற வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான திருமணம் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் போகும். அதிகப்படியான விவாகரத்தை வாங்கக்கூடிய ராசியில ஃபர்ஸ்ட் ராசி சிம்மராசி. கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சில கேரக்டர்ஸ், சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள் மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். சிம்மராசி சிம்மராசின்னு சொல்லும் போதே நிறைய பேர் இப்ப கமெண்ட்ஸ்ல போட்டிருப்பீங்க. நான் காட்டுக்கே ராஜா, கர்ஜிக்கிறது, எல்லா இடத்துலையும் அதிகாரத்தை எதிர்பார்க்குறவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சீக்ரெட்ஸாக உள்ள ரகசிய பாயிண்ட்ஸ், இந்த மன உளைச்சல் சிம்மராசிக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் விஷயம் மதிப்பு குறைவு, அதிகாரம் கையை விட்டு போறது, காதல்ல தோல்வியை சந்திச்சது, உறவுகளோட அதுலயும் மெயினா தந்தை கிட்ட அவமானப்பட்டது, ஈகோ காயம், பிறரோட முன்னேற்றம், இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த சிம்மராசின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லா இடத்துலையும் சிம்மராசியை வேற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த மன உளைச்சல் அப்படின்ற ஒரு டாபிக்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து தனக்குள்ளே நிறைய குழப்பம் நிறைஞ்சவங்க சிம்மராசி. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்க. ஒரு இடத்துல நான் போனா நான் ஒரு 2 பேர் ஏஞ்சி நிற்கணும், இல்லை வான் கூப்பிடணும், இல்லை சிரிக்கணும், அது எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல போய் நிற்க மாட்டாங்க. அதிகாரத்தை தன் வசப்படுத்துறதுக்காக எவ்வளோ வேணா முயற்சி செய்யக்கூடியவங்க. ஆனால் அந்த அதிகாரம் இன்னொருத்தர்கிட்ட போகும்போது ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இவங்கள சொல்றதுக்கு அளவே கிடையாது. ஒரு எரிமலையே வெடிக்கிற மாதிரி சொல்லலாம், அவ்வளோ காலகட்டத்துக்கு இருக்கும். சிங்கம் திரும்ப எப்படா உட்கார்ந்து கர்ஜிக்கும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் பேக்கிங் ஃபார்ம் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிற மன உளைச்சல் இவங்கள்த என்ன செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ குமுறிக்கிட்டு இருப்பாங்க. உச்சக்கட்ட இரிட்டேஷனோட உச்சமாக முகம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காதல் தோல்வி சொல்றதை விட புறக்கணிப்பு, வேணாம் இன்னோட என்னால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு கண்டிப்பாக சிம்மராசி காதலில் இருக்கும். இவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணி, கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கல்யாணம் கைகூடும். கொஞ்சம் வறுமையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு நிச்சயமாக காதல் சார்ந்த பிரச்சனைகள், அதன் சார்ந்த மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு டீப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிம்மராசியில் வந்து இந்த 2ஆம் தார குழந்தைகள் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் வாழ்க்கையில் இவங்களோட ஈகோ கிராஷ் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும். இவங்க காலம் வரும்போது பிச்சு பொதறி போட்டுருவாங்க. அதாவது இரக்கமே இல்லாத தனமா நடந்துக்குவாங்க.
அந்த சிங்கம் வந்து கோபத்தை ரிவெஞ்சு வச்சு 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 ஒரு நாள் கர்ச்சிக்கும் போது என்ன வேணால் நடைபெறலாம். இந்த சிம்மராசியோட மன உளைச்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் பேக் வந்துருச்சுன்னா யாராலையும் தாங்கிக்கவே முடியாது அப்படிப்பட்டவங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பர் தனத்தினால தான் இவங்களுக்கு ஆர்கன்ஸ் எல்லாமே வீக் ஆகும். இவங்களுக்கு சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவு தான், அதே போல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப குறைவு தான். இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினான விஷயம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், பேங்க்ரியாஸு, கிட்னி, ஆர்கன்ஸு, அதாவது மூளை, தலையில் வந்து ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு, நரம்பு மண்டலத்தை பாதிப்பு இருக்குது, கண்ணு பாதிப்பு இருக்குது. இதெல்லாம் சிம்மராசி. எப்படி வந்திருக்கோம்? மன உளைச்சல்னால மட்டும்தான் வந்திருக்கும். அதிகப்படியான டென்ஷன். நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், ஹீரோ டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா கண்ணுக்குள்ளெல்லாம் நரம்புலாம் சகப்பா இருக்கும். இது மன உளைச்சல் ஆயிட்டாங்கன்னா சிம்மராசி இப்படிதான் இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் அதிகமா காணக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி தான். அடுத்து குடும்ப பிரச்சனை. குடும்பத்துக்குள்ள அடுத்து யார் தலைமை தாங்கிறதுன்னு எடுக்கும்போது, இல்லை குடும்ப தொழில்ல அடுத்து யார் உட்கார போறாங்க, அந்த வாய்ப்பு போயிடுச்சு, உங்களோட வாழ்க்கையில முதுகெலும்பே ஒடிஞ்சு போயிடுச்சுன்னு உட்காரக்கூடியவங்க. ஸோ மன உளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் பண இழப்புலாம் இல்லைங்க, மரியாதை. எந்த இடத்துல அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 2ஆம் தாரமாக சிம்மராசி அமைஞ்சிருச்சு. தொழில் வந்து அண்ணா தான் பார்த்துக்கணும், நீ பார்க்கக்கூடாது, ஒரு மாதிரி புறக்கணிக்கிறத பார்க்கும்போது தான் இவங்களுக்குள்ள இந்த மன உளைச்சல் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்கும். சிரிச்ச முகமாக இருப்பாங்க, அன்றாட வேலையை பர்ஃபெக்டாக செய்வாங்க, ஆனால் நேரம் பார்த்து அடிக்கக்கூடியவங்க. அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மன உளைச்சலால் ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டுச்சு அப்படின்னா அது சிம்மராசி தான். அதிகப்படியான விஷயங்களுக்காக ரொம்ப காலம் எஃபெக்ட் போடக்கூடியவங்க. எஃபெக்ட் போட்டாங்கன்னா சூப்பராக கிடைக்கும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சனி தசை, 2வது வந்து செவ்வாய் தசை, இவங்க காலவாரி விடுறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள். அப்போ அவங்க நிற்கிற பாவங்களை பொறுத்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த விஷயத்துல எங்க எப்படி இருக்கணும்ன்றத சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பதவிகளும் சரி காதலும் சரி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஆனால் நீங்க உங்க ஆளுமையை காட்டாம இருந்தீங்கன்னா அந்த காதல் நிலைச்சிருக்கும். இல்லற வாழ்க்கை, நல்ல ஆரோக்கியமான திருமணம் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் போகும். அதிகப்படியான விவாகரத்தை வாங்கக்கூடிய ராசியில ஃபர்ஸ்ட் ராசி சிம்மராசி. இவரோட ஆட்டிடியூட் சரியில்லை, ரொம்ப கோவப்படுறாரு, இவர் கூட எப்படி நம்ம வாழ முடியும் அப்படின்ற வார்த்தையை அதிகமா ஆப்பனண்டால் சொல்லக்கூடியது இந்த சிம்மராசிக்காரங்களை தான். ஸோ இளரம் சார்ந்தத்துல குழந்தைகளோட வளர்ப்புல ஓவர் கண்டிப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, ஓவர் கண்டிப்பு, பர்ஃபெக்ஷன், இப்படிதான் இருக்கணும். சேகரோட பையன் அப்படின்னா நீ இப்படிதான் இருக்கணும், இதை இப்படிலாம் மாத்திக்க கூடாது. மேஷத்துக்காவது நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் சொன்ன, அவர் ஃப்ரீயாவது வெளியில விட்டாரு, ஆபீஸ்ல போய் உட்கார, ஒரு ஆள் பாத்துக்கிறதுக்கு வச்சுக்குவாரு. இங்க அதெல்லாம் கிடையாது. நீ இதை செய்யணும்னா செய்யணும், எப்படியோ செய், அடி வாங்குறிய மிது வாங்க என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அசிங்கம் மட்டும் படக்கூடாது. அந்த இடத்துல நீ தான் கெத்தா உட்காரணும், அப்படின்னா போ, இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிமை வேலைக்கு வச்சுக்குவாங்க பசங்களையும். அப்போ வந்து குடும்ப தொழில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஆளுமை திறன் அதிகம் இருக்கக்கூடிய சிம்மம். அதில் யாராவது பசங்க பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னாக்கா அதை தொழிலையே முடிச்சு வச்சிருவாங்க. ஸோ மன உளைச்சல் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைக்கோத்தனத்தை வெளிக்காட்டிடுவாங்க. அதுதான் சிம்மம். சிலர் வந்து இப்போ கடகம் வந்து அழுது காட்டும், பேசி காட்டும். ஆனால் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அடித்து தான் காட்டும். அது இனிமையான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லாது. அப்போ இந்த சிம்மத்தோடைய மன உளைச்சல் எப்படி இருக்கணும், இதை நீங்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்க, வீரபத்திரர் தான். இந்த வீரபத்திரரை போய் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடுகள் செய்கிறது நிறைய இடங்கள்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்கள் பாதையில் நீங்கள் சரியாக போகிறீங்களா இல்லையான்ற நினைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லையா குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு மட்டும்தான் 9ஆம் பாவமே பாதகமாக உட்காரும். சிலர் 9ஆம் பாவம் குலதெய்வம் இல்லைன்னுவாங்க, 5ஆம் பாவம்னுவாங்க. 5ஆம் பாவமே 8ஆம் பாவமாக ஆகுது. ஏன்னா சிம்மராசிக்காரன் எல்லாம் குலதெய்வத்தை வந்து மாற்றி கும்பிடுவான், இல்லை வழிபாடு பண்ணுற விஷயத்த மாற்றி பண்ணுவாங்க. அதை சரி செஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் சீராக சிறப்பாக வெற்றியை பெற்றலாம். ஸோ இது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்தான். இன்னொன்று உங்களுக்கு எக்ஸாக்டாக துல்லியமாக என் ஜாதக ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், என்ன செய்யலாம் நான், இல்லை இந்த குலதெய்வத்தையே சரி பண்ணி கும்பிடணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எங்களை அணுகுங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை எடுத்து சொல்லுங்கள். நன்றி.